இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சித்தர்களை தரிசிக்கும் அபூர்வ காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த மந்திரம் சொல்லலை நான் இப்போது. அந்த மந்திரத்தை நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு 50 மந்திரங்கள் இருக்குது. அந்த 50 மந்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரு 5 சொல்கிறேன். அதை வந்து எப்படி அந்த மந்திரம், இந்த காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல அதோட விளக்கம் சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை நான் பின்னாடி உங்களுக்கு அதை வந்து தர்றேன். இப்போது அந்த மந்திரம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு மந்திரம்: மனம் என்னும் சித்தத்தை நடத்தி செல்பவனும் என் சித்தத்தின் வடிவமாக திகழ்பவரும் மகா புருஷராகிய சித்தர்களின் வடிவை உடையவரும் என் அறிவுக்குள் இருந்து என்னை இயக்கி உன்னை புரிந்து கொள்ள செய்பவரும் ஞானத்தின் வடிவாக என் மனக்கண்களில் தோன்றுபவரும் தன்னிகரில்லாத சுயம் ஜோதியாகி 100 கோடி சூரிய பிரகாசத்துடன் விளங்குபவராகிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இது முதல் மந்திரம் சொல்லுது. 2வது மந்திரம் அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓம் சித்தஸ்வ ரூபாய வித்மஹே ஞானஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ ஜோதி பிரசோதயாத். இதுதான் ஃபஸ்ட்டு. இது மாதிரி தான் இருக்குது எல்லா மந்திரமும். இப்போது 2வது மந்திரத்தை சொல்கிறேன். மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் யோக நிலையின் மொத்த வடிவமாகி என்னுள் இருந்து என்னை யோக நிலையில் நிற்க செய்பவரும் உலகில் உள்ள எந்த ஒரு பொருளையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அழகுடையவரும் இளமையுடையவரும் தேவர்களே கண்டு வியந்து தாங்களும் நின் போன்று ஆக வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு ஞான ஒளியாகிய நிற்கின்ற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓம் யோகேஸ்வர ரூபாய வித்மஹே தேஜஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ தேவ பிரசோதயாத் அப்படிங்கிறது. அடுத்து 3வது மந்திரம்: அண்ட பிண்டங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் இருந்த பிரம்ம நிலையை அப்படியே என்னுள் உருவமாக கொண்டவரும் அணுநேரம் கூட என்னை விட்டு பிரியாமல் அரூபமாகிய என்னை வழிநடத்தி செல்பவரும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் என்னுடைய மனமெல்லாம் நிறைத்து பூரணமாய் விளங்குகின்ற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இதுதான் 3வது மந்திரம், சரிங்களா? அடுத்து 4வது மந்திரம்: நான் மனத்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அந்த தெய்வத்தின் திருவுருவாகவே என்னுள் காட்சி அளிப்பவரும் யோக போக வாழ்வில் என்னுள் இருந்து என்னை திறம்பட இயக்கும் சக்தியின் வடிவானவரும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அமைதியே வடிவாய் பிரம்ம நிலையில் என்னுள் உரைகின்ற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இது 4வது மந்திரம். 5வது வந்து எல்லையற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கின்ற மாயையாகிய மாபெரும் ரூபத்தை உடையவரும் அனைத்திற்கும் முதலாக காரணமான மூலமாக என்னுள் விளங்குகின்றவரும் என் உயிரில் கலந்து பிரகாசிக்கின்ற வடிவுடையவரான உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 மந்திரம், சரியா? இதைத்தான் இது நீங்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் அகைன் 5 மந்திரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.